ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த காணொளியில் ராமேஸ்வரம் திருக்கோவிலின் சிறப்புகளை விரிவாக பார்ப்போம். விடியற்காலையில் சூரிய உதயம், பாம்பன் பாலத்தில் ரயில் செல்லும் காட்சி, அக்கினி தீர்த்த கடலில் அலைகள் மோதுவது, பின்னணியில் கம்பீரமான சங்கொலி மற்றும் சிவாய நம என்னும் மந்திரமும் என அமைந்திருக்கும் ஒரு சிறப்புமிக்க ஆன்மீக ஸ்தலம். பாரத தேசத்தில் 4 திசைகளிலும் உள்ள 4 புனித தலங்களில் தெற்கே அமையப்பெற்ற ஒரே புண்ணிய தலம் ராமேஸ்வரம். அன்னை பர்வதவர்த்தினி அம்மாள் சமேத ராமநாத சுவாமி உறையும் இந்த புண்ணிய பூமி வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, தமிழர்களின் கட்டிடக்கலையின் சாதனையின் உச்சமும் கூட. இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும். காசிக்கு செல்பவர்கள் ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தை எடுத்துச் சென்று கங்கையில் கரைப்பதும், கங்கை நீரை இங்கு கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதும் காலம் காலமாக நடந்து வரும் ஒரு புனிதச் சடங்கு. இராமாயணத்தில் ராவணனை வதம் செய்த பின் பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்க ராமபிரான் ராமேஸ்வரம் வந்திருந்தார். சிவபெருமானை எண்ணி பூஜை மேற்கொண்டு அந்த தோஷத்தை நீக்க எண்ணினார். இந்த பூஜையை மேற்கொள்வதற்காக கையிலையிலிருந்து லிங்கம் கொண்டு வர அனுமனை அனுப்பினார் ராமபிரான். பூஜைக்கான சுபமுகூர்த்த நேரம் நெருங்கியும் அனுமன் வராததால் அன்னை சீதாதேவி தன் கைகளாலேயே கடற்கரை மணலை எடுத்து ஒரு லிங்கம் செய்தார். அதுவே இன்று நாம் வணங்கும் ராமநாத சுவாமி. பின்னர் தாமதமாக வந்த அனுமன் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக அவர் கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்திற்கே முதல் பூஜை நடைபெற வேண்டும் என்று ராமபிரான் ஆணையிட்டார். இன்றும் அந்த மரபு மாறாமல் பின்பற்றப்படுகிறது. இங்கு அன்னை பர்வதவர்த்தினி அம்மன் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர். இவர் மலைமகளான பார்வதியின் அம்சம். அம்பாள் சந்நிதியின் கருவறைக்கு அடியில் ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் உள்ளது. இது இந்த சந்நிதிக்கு அபாரமான ஆற்றலை வழங்குகிறது. மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி போலவே ராமேஸ்வரத்தில் பர்வதவர்த்தினி அம்மா பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் தாயாக விளங்குகிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அன்னைக்கு நடைபெறும் தங்க கவச அலங்காரமும் மற்றும் ஊஞ்சல் சேவையையும் காண கண் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குறிப்பாக திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து அம்பாளுக்கு புடவை சாத்தி வேண்டிக் கொண்டால் விரைவில் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலின் 3ஆம் பிரகாரம் உலக புகழ் பெற்றது. அதாவது 1212 தூண்கள், 690 அடி நீளம் மற்றும் 435 அடி அகலம் கொண்டது. இந்த பிரம்மாண்டமான பிரகாரம் பார்ப்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கும். ஒவ்வொரு தூண்களிலும் ஒரு சிம்ம உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னர்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு இந்த கலை பொக்கிஷத்தை உருவாக்கினர். இந்த கோவிலின் மேற்கூரையில் உள்ள ஓவியங்கள் இராமாயணத்தையும் அதன் கதைகளையும் இறைவனின் திருவிளையாடல்களையும் நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. கோவிலுக்குள் இருக்கும் 22 புனித தீர்த்தங்கள் மனிதனின் 22 வகையான பாவங்களை நீக்குவதாக ஐதீகம். மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடினால் செல்வம் பெருகும். சூரிய தீர்த்தத்தில் நீராடினால் ஆரோக்கியம் கிடைக்கும். ராமபிரான் தன் அம்பை எய்து உருவாக்கியதாக கூறப்படும் கோடி தீர்த்தம்தான் இதில் மிக முக்கியமானது. தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் ஸ்படிகலிங்க தரிசனம் வாழ்க்கையில் நீங்கள் தவறவிடக்கூடாத ஒன்று. ஆதிசங்கரர் வழங்கியதாக கூறப்படும் இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும்போது ஏற்படும் தெய்வீக அதிர்வுகள் மனதிற்கு பேரமைதியை தரும். ராமேஸ்வரம் செல்ல மதுரை அல்லது திருச்சியிலிருந்து பேருந்துகள் மற்றும் ரயில்கள் வசதிகள் ஏராளமாக உள்ளது. பாம்பன் பாலத்தை கடக்கும் அந்த அனுபவம் உங்கள் பயணத்தை மேலும் அழகாக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்னை பர்வதவர்த்தினி உடனுரை ராமநாத சுவாமியின் இந்த தலம் நம் பாரத பண்பாட்டின் சின்னமாகும். இந்த காணொளி உங்களுக்கு முழுமையான யாத்திரை சென்ற உணர்வை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.